ஹாய் மக்களே, முறுக்கு டேம் ஃபாலோவர்ஸ்க்கு குட் மார்னிங். இன்றைக்கி ரவா லட்டு பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க போகலாம். ரவை வந்து 1/4 கிலோ ரவை எடுத்து அதை 2 ஸ்பூன் நெய் விட்டு அதை நல்லா வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது நல்ல ஒரு ப்ரௌன் வராமல் நல்லா வாசம் வரும் பார்த்திங்களா, அது வரைக்கும் நல்லா நம்ம அதை நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கிடுவோம். அந்த ரவை வறுத்துட்டு இருக்கும் போதுலேயே நான் வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு, தேங்காய் துருவல், சீனி, ஏலக்காய் இதெல்லாமே என்னென்ன தேவையோ அதெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன். 3 ஏலக்காய் வந்து நம்ம மிக்சியில் வந்து 2 ஸ்பூன் சீனியையும் ஏலக்காவும் போட்டு திருவி நல்லா கிரைண்ட் பண்ணி அரைச்சி நம்ம அந்த சீனியோட சேர்த்துக்கலாம். இங்கிட்டு வந்து நான் முந்திரி பருப்பையும் தேங்காவும் இருக்குல்ல, அதையும் நம்ம 2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டோன்னா, ஏன்னா இப்போ நம்ம 2 நாள் 3 நாள் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம சும்மா தேங்காய் போட்டோம்னா அது வந்து கெட்டு போயிடும். இப்படி வறுத்து சேர்த்தோன்னா அதை ரவா லட்டு 3 நாள் 1 வாரம் வரைக்கும் அது கெட்டு போகாது. அதனால தான் நம்ம தேங்காய் வந்து நெய்யில் வறுத்து சேர்க்குறேன். நல்லா ரவை வறுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம சீனி, நம்ம ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருந்தது இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கைவிடாமல் கொஞ்சம் கிண்டிகிட்டே இருந்தோன்னா அந்த சீனி வந்து கொஞ்சம் நமக்கு கரையிற மாதிரி தெரியும். அதனால் கலர் அந்த நம்ம ரவையோடு சேர்ந்து நல்ல ஒரு கலர் கிடைக்கும். அது வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணலாம். நம்ம அதை கொஞ்சோண்டு எடுத்து பார்த்தோம்னா நம்ம கையில் ரவை மட்டும் தான் தட்டுப்படும் தவிர சீனி அவ்வளோவா தட்டுப்படாது. அந்த ஸ்டேஜ் அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க பார்த்தீங்களா, முந்திரி பருப்பும் தேங்காய் துருவலும் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். சில கிஸ்மிஸ் பழம் பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக கிஸ்மிஸ் பழமும் சேர்த்துக்கலாம். நெய்யில் வறுத்து அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். என்னோடய பையனுக்கு அது பிடிக்காது, எனக்கும் அது பிடிக்காது. அதனால் நான் வந்து அதை சேர்த்துக்கல. வெறும் முந்திரி பருப்பு தேங்காய் துருவல் மட்டும்தான் நான் சேர்த்துக்கிட்டேன். இந்த முந்திரி பருப்பு, தேங்காய் துருவல் இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரவை இதெல்லாம் சீனியெல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா நம்ம கிளறி விடணும். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அடுப்பிலேருந்து இறக்கிட்டு அதில் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் நான் ரவா லட்டோட ஃபோட்டோ உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் சூடாகவும் பிடிக்கலாம். ஆனால் சூடாக பிடிக்கிறப்ப கொஞ்சம் கையெல்லாம் எரியும். அதனால் கொஞ்சம் லைட்டாக ஒரு நம்ம சூடு பொறுக்கிற அது தாங்குகிற இது இருக்கப்போ நம்ம காய்ச்சி ஆற வச்சின பால் தான் சேர்ப்போம். அதனால் அந்த பால் வந்து ரொம்ப சுடாது. அதை வந்து நம்ம ரவை கிண்டி இருக்கோம்ல, இதை கிண்டுறதோட கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி உருண்டை போட்டு எடுத்துட்டா சுவையான ரவா லட்டு தயார். சாப்பிட்லாம். இப்போது அடுப்பில் இருந்து அதை இறக்கிட்டு வந்துட்டேன் ரவாயா. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த பாலோட மிக்ஸ் பண்ணி உருண்டை போடலாம். பாலை ஊற்றி நல்லா கரண்டியை வச்சு நல்லா நம்ம வந்து பாலும் அந்த ரவை எல்லாமே ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம அது ஒன்று போல் இருக்கிறப்போ உருண்டை போட்டுடலாம். ஈஸியாக இருக்கும். நல்லா ஒரு சூடாக இருக்குது. அதனால தான் அந்த பாலை ஊற்றி கிண்டோம்னா, ஏன்னா நம்ம காய்ச்சி ஆரம்ப பால் தான் யூஸ் பண்ணுறோம். அப்படின்னால அந்த சூட்டை கொஞ்சம் நமக்கு குறைச்சிடும். அதனால் நம்ம ஈஸியாக உருண்டை போடுறதுக்கு ரொம்ப நமக்கு ஏதுவாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்களா, நமக்கு ரவா லட்டு நல்லா உருண்டையாக வந்துருச்சு. கொஞ்சம் சூடும் இல்லை நமக்கு. இப்படி நம்ம ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டோம்னா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா நம்ம அதுக்கு செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் எடுத்து நம்ம சூப்பராக சாப்பிட்லாம் ரவா லட்டு. கடைசி உருண்டை ஃப்ரெண்ட்ஸ், உருண்டை போட்டு முடிச்சாச்சு. நான் வந்து 1/4 கிலோ ரவை எடுத்தேன். அதாவது 250 கிராமும் கொஞ்சம் எடுத்தேன். அதுக்கு சீனியும் அதே அளவு எடுத்தேன். எனக்கு கிடச்சிருக்கிறது எத்தனை லட்டு அப்படின்னா 25 லட்டு கிடச்சிருக்கு. என் பையன் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போதுலேயே 3 லட்டு சாப்பிட்டான். அப்போ வந்து மொத்தம் 28 லட்டு நமக்கு கிடச்சிருக்கு. 1/4 கிலோ ஒரு ரவை, 1/4 கிலோ சீனி இதை போட்டு. தேங்க்யூ. சாப்பிட்லாம் வாங்க. டென் ஃபாலோவர்ஸ்க்கு நன்றிகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் டச் பண்ணுங்கள். பாய்.